கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ள இவ்விணைவெளி ஞாயிறு ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. அவர் கிருபை என்றுமுள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றுமுள்ளதென்று ஆரோன் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றுமுள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, என்று வாழும் தூய திரியை கடவுளே, மனமகிழ்ச்சியான கர்த்தருடைய நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றி நிறுத்தியத்தோடு நாங்கள் மெத்துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்நாளிலும் உடைய தூய சமூகத்தின் நேராக ஆண்டவரை எங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்தவும், உம்மை நோக்கி பார்த்து உம்மை துதித்து ஸ்தோத்தரிப்பதற்குரிய நற்கிருபைகளை ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு ஈவாக தந்திருக்கின்ற தயவிற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கின்ற சுவாமி. ஆண்டவரை நாங்கள் கடந்து வந்த வாழ்வின் பாதைகளில் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் போதுமானவராக இருந்திருக்கின்றதற்காக உம்முடைய நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் வாழ்வின் பாதையினில் நீர் தந்து எங்களை கண்மணி போல காத்து வழிநடத்தி வந்திருக்கின்ற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவ்வேளையிலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்ற போது உம்முடைய நிறைவான பிரசன்னத்தையும் உமது ஆளுகையும் உம்முடைய நிறைவான நல் வழிநடத்துதலையும் இவ்வாரதன் வாயிலாக நாங்கள் கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தூய ஆவியானவரே, உம்முடைய நிறைவான வழிநடத்துதலை ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் கண்டுகொள்ள நீர் கிருபை செய்து காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வாரதனின் துவக்கம் முதல் நிறைவு மட்டும் உம்முடைய உன்னதமான ஆளுகைக்கு பூரணமாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பரிசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமாலைகளில் 21வது பாமாலையினை பாடுவோம். சேனையின் கர்த்தா, சீர் நிறை யெகோவா, உம் வாசஸ்தலங்களே எத்தனை இன்பம் கர்த்தனே என்றும் அவற்றை வாஞ்சித்திருப்பேன் என்கின்ற 21வது பாமாலையினை நாம் பாடுவோம். சேனையின் கர்த்தா, சீர் நிறை யெகோவா, உம் வாசஸ்தலங்களே எத்தனை இன்பம் கர்த்தனே என்றும் அவற்றை வாஞ்சித்திருப்பேன். ராஜாதி ராஜா, சேனைகளின் கர்த்தா, உம் பீடம் என் வாஞ்சையே. உம் வீடடைந்தே உம்மை துதித்தே
கர்த்தா சீர்பெருகும் நாதா எம் கேடயமானோரே விண்ணப்பம் கேளு கண்ணோக்கி பாரும் என்னை வாட்டவும் தாசனை மன்னானி சூரிய நன்ன கிடையமோ மகிமை கிருபை பக்தர் பேரு நன்மை அனந்தம் உம்மை நம்புவோம் பாக்கியவா திரியேக தேவே மகிமை உமக்கே வளமாய் உண்டாகவே நித்தியம் வாழு சதா காலமும் உள்ளதாம் படியே முறைமுறையாக வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது சங்கீதம். ஃபார் அவர் ரெஸ்பான்சிவ் ரீடிங் லெட் அஸ் ரீட் ரெஸ்பான்சிவ்லி Psalm 33. சங்கீதங்களில் 33வது சங்கீதத்தை நாம் முறைமுறையாக படிப்போம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தலத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகுமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. நாம் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். Let us affirm our faith through the Apostles' Creed. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோழ்ந்து எழுந்தருளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது வாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும்
பசுவாங்குடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த இந்த மன்றாட்டினை நாம் ஏறெடுப்போம். லெட் அஸ் சே தி லார்ட்ஸ் பிரேயர். பரமஇடத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமஇடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி ரோமர் 8வது அதிகாரத்தின் 14வது வசனம் முதல் 28வது வரை உள்ள வசனங்கள். ரோமர் 8வது அதிகாரத்தின் 14 முதல் 28 வரை உள்ள வசனங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 8 verses 14 to 28. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமே, தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மகா மேன்மையும் மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளிலும் உம்முடைய தூய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து உம்மை நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து உம்மை ஆராதிப்பதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு தந்திருக்கின்றதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய மாறாத கிருபைகளும் உமது இரக்கங்களும் எங்களுடைய வாழ்விற்கு ஒவ்வொரு நாளும் போதுமானதாக இருந்து வருகின்ற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்கின்றவனமாக உமது நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்களாக உம்மை சார்ந்து இந்த உலகினில் நாங்கள் வாழ்வதற்குரிய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஈவாக தந்து வாழ்வின் பாதையில்
எங்களை நீர் காத்து வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்ற சுவாமி. ஆண்டவர், இந்த நாட்களும் எங்களை சூழ எத்தனை விதமான துன்பங்களும் துயரங்களும் பாடுகளும் வேதனைகளும் கண்ணீர் நிறைந்த அனுபவங்களோடும் மக்கள் கடந்து செல்கின்ற போதும் ஆண்டவர் கிருபையாக உமது நிறைவான ஒரு பிரசன்னத்தை உங்களுடைய பாதுகாப்பை எங்களுடைய வாழ்விற்கு அருளி செய்து ஜீவனுள்ள தேசத்திலே ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கான ஜீவனாக பலனாக ஆண்டவரே நீர் இருந்து காத்து வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். சங்கீதக்காரன் கூறுவதைப் போல, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்கிறோடமாக துதிகளோடு ஸ்தோத்திரங்களோடும் உம்முடைய தூய சமூகத்தினராக கடந்து வருகின்ற சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வு செய்திருக்கின்ற எல்லா விதமான நிறைவான நன்மைகளுக்காக நல்ல ஆசீர்வாதங்களுக்காக உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, வேளையிலும் உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட வாழ்வின் நன்மைகள் எல்லாவற்றையும் எண்ணியவர்களாக நன்றி பெருக்கோடுமை நாங்கள் துதித்து ஸ்தோத்திரிக்கின்ற வேளையினிலும் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை எங்களுடைய வாழ்வினையும் நாங்கள் சீர்தூக்கி பார்க்கவும் உமக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிப்பதற்குரிய கிருபைகளையும் நீர் தருகின்ற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்கின்றோமாக. ஆண்டவரே, உம்முடைய தூய சமூகத்திற்கு நிராக நாங்கள் கடந்து வருகின்ற போதெல்லாம் எங்களுடைய அகவாழ்வினை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சீர்தூக்கி பார்க்கவும் உமக்கு உகந்தவர்களாக வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கவும் நீர் தருகின்ற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களிலே கண்ட குறைவுகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுத்தருகின்றவராக மன்னிக்கின்றவராக உம்முடைய திருரத்தம் கொண்டு நீர் எங்களை கழுவுகின்றவராக எங்களை பரிசுத்தப்படுத்துகின்றவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய கல்வாரி சிலுவை இரத்தத்தை கொண்டு ஆண்டவர் எங்களை கழுவவும் எங்களை பரிசுத்தப்படுத்தவும் உமக்கு உகந்தவர்களாக நீர் எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கின்றோமாக கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்திய திருரத்தத்தினால் நீர் எங்களை கழுவி சுத்திகரிப்பவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரை விலைக்கிரயம் கொடுத்து நீர் எங்களை மீட்டெடுத்திருப்பதற்காக உமக்கு உகந்தவர்களாக உமது பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நல்ல நம்பிக்கை நிச்சயத்தோடு உம்முடைய கிருபாசன தண்டைக்கு நாங்கள் கிட்டி சேரவும் உம்மை அப்பா பிதாவென்று அழைத்து ஆண்டவரே எங்களுடைய துதிகளோடு ஸ்தோத்திரங்களோடு எங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை உம்முடைய சமூகத்தினராக கொண்டு வர ஆண்டவர் தருகின்ற இந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவ்வேளையிலும் திருச்சபையின் அனைத்து விசுவாச குடும்பங்களையும் உம்முடைய தூய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்விற்கும் ஆண்டவர் நல்லவராக போதுமானவராக இருந்து வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. தகப்பன் தான் நேசிக்கின்ற புத்திரனை தன்னுடைய தோள்களிலே சுமப்பதைப் போல ஆண்டவரே உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது நீதியின் வலக்கரம் கொண்டு தாங்கி தப்பு வைத்து வழிநடத்தி ஆண்டவரை நீ சுமந்து வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவருடைய விலகாத பிரசன்னம் தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்விற்கும் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தின் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரங்களே அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நிறைவான நன்மைகளையும் அருள் பிரசன்னத்தையும் உமது பாதுகாப்பையும் உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு பரத்திலிருந்து உண்டாகின்ற நிறைவான நன்மைகளாலும் நல்ல ஆசீர்வாதங்களாலும் ஒவ்வொருவரையும் நிறைத்து நீர் காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு இல்லத்தின் பெற்றோருக்காக ஜெபிக்கின்றோம். உமது பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பலன் தமது பிள்ளைகளை தாங்குகின்ற வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, பல்வேறு நிலைகளிலே சுகவினத்தோடு பலவீனத்தோடு இருந்து வருகின்ற பிள்ளைகளுடைய வாழ்வில் நீர் தந்து வருகின்ற சுகத்திற்காக பலத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீரே எங்களது பரிகாரியாகிய கர்த்தர். மூலமாக உண்டாகின்ற பூர்ணமான சுகமும் பலனும் நன்மைகளும் நல்ல ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்விலும் நிறைந்திருக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, பல்வேறு நிலைகளிலே பணிகளை செய்து வருகின்ற தமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டோர் கண்ணோக்கி பாரும். அது பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆண்டோர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. அரசு துறைகளிலும் இன்னும் தனியார் துறைகளிலும் இன்னும் தங்களுடைய சுயமான தொழில்களில் வியாபாரங்களில் என பல்வேறு நிலைகளில் உழைக்கின்ற உமது பிள்ளைகள் எல்லாரையும் உடைய திருக்கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் ஆண்டவரை அனுகூலமான சூழ்நிலைகளை தங்களுடைய பணி வாழ்வில் உமது பிள்ளைகள் கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய நிறைவான ஒரு பிரசன்னத்தை உமது பிள்ளைகளுக்கு நீ கட்டளையிட்டு காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்கின்றனமாக பாக்கியமும் நன்மை நிறைந்த அனுபவங்களை ஆண்டவரே தங்களுடைய உழைப்பின் வாயிலாக உமது பிள்ளைகள் கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரின் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஆண்டவரால் உண்டாகின்ற அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் ஒருமனப்பாடும் ஐக்கியமும் நிறைந்திருக்கின்ற அனுபவங்களை காண நிற்கிருவை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நீதிமான்களின் கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு
கொண்டு என்கின்றோமாக ஆண்டவரே, உம்மை தங்களுடைய வாழ்வின் மையமாக கொண்டவர்களாக ஆண்டவரே, உம்மால் உண்டாகின்ற நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்ற குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பங்களும் உமக்குள்ளதாக ஆண்டவரை கட்டப்படுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இல்லங்களில் ஈவாக தந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வும் அதில் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக அமைந்திட ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எல்லா விதமான பாலற்பணிகளுக்கும் தீமைகளுக்கும் அது பிள்ளைகளை ஆண்டவர் விலைக்கு பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் பல்வேறு நிலையிலே கல்வி பயின்று வருகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் ஞானத்தை தருகின்ற அவருடைய வாய் நின்று அறிவும் புத்தியும் வருகின்றனமாக ஆண்டவர் தருகின்ற நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் விவேகத்தையும் சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகளாக தங்களுடைய கல்வியிலே சிறந்து விளங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இந்த நாட்கள் மாறி வருகின்ற சூழ்நிலைகளில் ஆண்டவரே, எமது பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வினில் ஆண்டவருடைய கிருபை போதுமானதாக இருந்து ஆண்டவரை புதிய சூழல்களுக்கு ஏற்ற நிலைமையினில் உமது பிள்ளைகள் தங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரை தங்களுடைய கல்வியிலே சிறந்து விளங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அதற்கு வேண்டிய எல்லா விதமான பரம அனுகூலங்களையும் ஆண்டவர் பரத்திலிருந்து தந்து காத்து வழிநடத்துகின்ற அனுபவங்களையும் காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பல்வேறு நிலைகளில் தேர்வுகள் எழுதி வெற்றி வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்ற தமது பிள்ளைகளுக்காக, இன்னும் பல்வேறு நிலைகளிலே உயர்கல்விகளுக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காக, தேர்வுகளுக்கென தங்களை ஆயத்தப்படுத்துகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரோடும் தூய பிரசன்னம் போதுமானதாக இருந்து உமது மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, திருச்சபையின் இளைஞர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இளமை காலத்தில் ஆண்டவருக்கு பிரியமான பாதையினில் உமது பிள்ளைகள் வழிநடக்கின்ற அனுபவங்களை காண கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கடவுளுடைய தூய திருவுள சித்தம் தங்களை குறித்தது என்னது என்பதை அறிந்து உணர்ந்தவர்களாக, இறை சித்தத்தை தங்களுடைய வாழ்வு செய்கின்றவர்களாக தங்களை அர்ப்பணித்து செயல்பட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, திருச்சபையின் மக்களாகிய வேளையிலும் எமது தேசத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உலகின் பல்வேறு பகுதியிலுமாக தங்களுடைய பணிகள் நிமித்தமாக, தங்களுடைய கடமைகள் நிமித்தமாக, இன்னும் தங்களுடைய குடும்ப சூழல் நிமித்தமாக வாழுகின்ற தமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இந்நாளுக்குரிய நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்வுக்கு தந்து உடைய நிறைவான நன்மைகளாலும் நல்ல ஆசீர்வாதங்களாலும் உமது பிள்ளைகளை நிறைத்து ஆண்டவரை நீர் காத்து வழிநடத்தி அள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. பரிசுத்த பிதாவே, இவ்வேளையிலும் உலகமெங்கிலும் பரவியிருக்கின்ற உடைய திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடிமை ஆராதிக்கின்றனரோ அங்கெங்கெல்லாம் உடைய நிறைவான பிரசன்னமும் உமது ஆளுகையும் ஒவ்வொரு மத்தியிலும் நிறைவாக தங்கியிருக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, சமஸ்தம் உம்மை சேவிக்கின்றனமாக உமது முழு படைப்பும் உம்மை பணிந்து கொள்கின்ற அனுபவங்களுக்கு நேராக தொடர்ந்து வழிநடத்தப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக வேளையிலும் இந்திய மத திருச்சபைகளுக்காக மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பேராயருக்காக இன்னும் மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ் வாயிலாக நடைபெற்று வருகின்ற ஆண்டவரே எல்லா விதமான இறைப்பணிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு துறை சார்ந்த திருப்பணிகளையும் ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிக்கவும் அவைகளின் மூலமாக ஆண்டவருடைய திருநாமம் எங்களுடைய தேசத்தில் மகிமைப்படுகின்ற அனுபவங்களை நாங்கள் காண ஆண்டவரை நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக திருச்சபையினை ஆண்டவர் பகுதியிலே நாட்டிகளுடைய நோக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையின் மூளைக்கல்லாக நீர் இருப்பதற்காகவும் ஆண்டவரை மூளைக்கல்லாகிய மீது ஆண்டவரை ஜீவனுள்ள கற்களாக அழகான மாளிகையாக ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகின்ற ஆண்டவரே அமைப்பாக உமது திருச்சபையை நீர் கட்டி எழுப்பி வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இரட்சிக்கப்படுகின்றவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார்கின்றவனமாக தூய ஆவியானுடைய ஒத்தாசையோடு வழிநடத்துதலோடு உமது திருச்சபையானது மென்மேலும் ஆண்டவரே வளர்ந்தோங்கவும் உமக்கு சான்று பகிர்வதற்கு வேண்டிய எல்லா விதமான நற்கிருபைகளையும் ஆண்டவரை திருச்சபையின் வாழ்வில் தந்து காத்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, திருச்சபையினுடைய சபை செயற்குழுவிற்காக இன்னும் ஒவ்வொரு கிளை சங்கங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவருடைய கரங்களிலும் ஆண்டவர் தந்திருக்கின்ற பொறுப்புகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடர்ந்து பலப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் நீர் காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, திருச்சபையின் வாயிலாக பல்வேறு நிலைகளிலே நடைபெற்று வருகின்ற ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் மேன்மேலும் ஆசீர்வதிக்கவும் காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறுவர்கள் மத்தியில் நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக ஆண்டவரே, இளைஞர்கள் மத்தியில் நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக, இன்னும் பெண்கள் மத்தியில் நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக, ஆண்கள் மத்தியில் நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக எல்லா ஊழியங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கின்ற சுவாமி. திருச்சபையின் வாயிலாக தாங்கப்பட்டு வருகின்ற குழந்தைகளுக்காக ஆண்டவர் என்னும் மிஷனரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரை உணமாக தொடர்ந்து உடைய திருச்சபையானது ஆண்டவரை உமக்கு சார்ந்து வருகின்ற அனுபவங்களில் வளர்ந்து பெருகுவதற்கு ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. உமது உன்னதமான ஆளுகையும் உமது நிறைவான வழிநடத்துதலும் திருச்சபின் வாழ்வினிலும் திருச்சபின் அனைத்து ஊழியங்களிலும் போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் எங்களுடைய தேசமெங்கிலும் பல்வேறு மொழியிலே நடைபெற்று வருகின்ற
ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்றோம். பல்வேறு மிஷனரி சங்கங்களினூடாக இணைந்து உமக்காக பணியுடைய ஆற்றுகின்றவர்களுக்காக, இன்னும் பல்வேறு தொண்டு நிறுவனங்களினூடாக மக்கள் சேவை செய்கின்றவருக்காக, இன்னும் பல்வேறு தனிநபர்கள் மூலமாக நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை எல்லா விதமான ஊழியங்களின் மூலமாக உடைய திருநாமம் மகிமைப்படுகின்ற அனுபவங்களை காணவும், எம் தேச மக்கள் அனைவரும் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு ஏதுவான கிருபையின் கால சூழ்நிலைகளை ஆண்டவர் தொடர்ந்து எங்களுடைய தேசத்தில் நீர் கட்டளையிட்டு காத்து வழி நடத்துகின்ற அனுபவங்களை காண நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரை இன்னும் உடைய நற்செய்தி சென்றடையாத இடங்களில் எல்லாம் உமது நற்செய்தி சென்றடையவும், ஆண்டவரை எல்லா மக்களும் உம்மை அறிந்து கொள்ளவும், உமக்கு உகந்தவர்களாக வாழுகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இவ்வேளையிலும் எங்களுடைய தேசத்திற்காக வேண்டுகின்றோம். தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களுக்காக, நாட்டில் உயரதிகாரம் வைக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் பலப்படுத்தவும் காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கடவுளுடைய திருவிழா தூய சித்தத்தை உமது பிள்ளைகள் செய்து நிறைவேற்றுகின்றவர்களாக எங்களுடைய தேசத்தின் வாழ்வினில் ஆண்டவரை உமது பிள்ளைகளை நீரெடுத்து பயன்படுத்துகின்ற அனுபவங்களை காணவும், தேசத்துக்கு முன்னேற்றமான பாதையில் வழிநடத்தி செல்வதற்கு வேண்டிய அனுகூலமான சூழ்நிலைகளை ஆண்டவர் அவர்தம் வாழ்விற்கு கட்டளையிட்டு காத்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. சிறப்பாக இந்த நாட்களிலும் ஆண்டவரே, எங்களுடைய தேசம் கொரோனா வைரஸினால் சந்தித்து வருகின்ற ஆண்டவரே அவசரியமான சூழ்நிலைகளுக்காக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டி நிற்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயினுடைய தீவிரம் எங்களுடைய தேசத்திலிருந்து மறைந்து போக ஆண்டவரே நீர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, கொரோனா இல்லாத இந்திய தேசமாக எங்களுடைய இந்திய தேசத்தை நீர் மாற்றி தந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக ஆண்டவரே, நாங்கள் வாழுகின்ற பகுதிகளுக்காக, இன்னும் மும்பை பட்டணத்திற்காக, மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக ஜெபிக்கின்ற சுவாமி. கொரோனா வைரஸ் இல்லாத ஆண்டவரே பகுதிகளாக இந்த பகுதிகளை நீர் மாற்றி தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, நீரே எங்களது பரிகாரியாகிய கர்த்தராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வியாதி எங்களிலிருந்து விலக்குகின்ற தெய்வமாக நிற்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய திரு ரத்தத்தினால் உண்டாகின்ற பாதுகாப்பும் சுகமும் பலனும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் மக்கள் ஒவ்வொருடைய வாழ்வில் நிறைந்திருக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, உம்மால் உண்டாகின்ற விடுதலையும் ஆண்டவரே பூர்ணமான சுக வாழ்வும் எம் தேச மக்கள் அனைவருக்கும் உண்டாயிருக்க வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் விண்ணப்பிக்கின்றோம். உங்களுடைய நிறைவான நன்மைகளுக்காக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. பூர்ண சுகத்தினை ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் வாழ்விலே கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த வைரஸ் கிருமிகளானது மறைந்து போக ஆண்டவரை உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரை, இன்னும் எங்களுடைய தேசத்தின் வாழ்வினில் நீர் தந்து வருகின்ற இந்த மழை காலத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் எங்களுடைய தேசத்திற்கு தேவையான நல்ல மழையினை ஆண்டவர் தந்து எங்களுடைய தேசத்தை வளம் நிறைந்த தேசமாக ஆண்டவர் அமைத்து தந்து ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேசத்தின் எல்லா மக்களுடைய தேவைகளும் உம்மால் சந்திக்கப்படுகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பல்வேறு நிலைமைகளிலே தேசம் சந்தித்து வருகின்ற பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலைகளுக்காக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரால் உண்டாகின்ற அனுகூலமான சூழ்நிலைகள் எம் தேச மக்கள் அனைவருக்கும் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. எல்லாருடைய வாழ்வும் உம்மால் பாதுகாக்கப்படுகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பூமி தன் பலனை தருகின்ற விதமாக ஆண்டவரே உம்முடைய நிறைவான நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களையும் எங்களுடைய தேசத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விற்கு கட்டளையிட்டு காத்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை நாங்கள் காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களில் பல்வேறு நிலையிலே ஆண்டவரே தங்களுடைய பொருளாதார வாழ்விலே பலவிதமான நெருக்கடிகளுக்குள்ளாயிருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அவர்தம் வாழ்விற்கு நீர் போதுமானவராக இருந்து அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அற்புதமாக அதிசயமாக சந்தித்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் அரசு சார்ந்த நிலைமையிலும் மேற்கொள்ளப்படுகின்ற எல்லா விதமான ஆண்டவரே இந்த பணிகளையும் கூட நீர் ஆசீர்வதித்து கொடுத்து எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய நன்மைகளும் நல்ல ஆசீர்வாதங்களும் கிடைக்க ஆண்டவரை நீ உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் பல்வேறு முறையிலே தங்களுடைய வாழ்வின் அடிப்படை தேவைகளுக்காக, உரிமைகளுக்காக போராடுகின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லாருடைய வாழ்விற்கும் தேவையான நன்மைகளும் நல்ல ஆசீர்வாதங்களும் உம்மால் கிடைக்க பெற்று ஆண்டவரை ஒவ்வொருவரும் நிறைவாழ்வுடையவர்களாக வாழ ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இன்னும் நாங்கள் எங்களுடைய இந்திய தேசத்திற்காக இவ்வேளையில் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தின் எல்லைப் பகுதிகளுக்காக ஜெபிக்கின்றோம். தேசத்தின் எல்லைப் பகுதியிலே சமாதானமும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு உண்டாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களுடைய அண்டை நாடுகளோடு நல்லுறவு கொண்டு வாழுகின்ற அனுபவங்களை காண கிருபை செய்வீராக. அனைத்துலக நாடுகளிலும் ஆண்டவருடைய நன்மைகளும் நல்ல ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. எல்லா நாடுகளிலும் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் மறைந்து போக ஒவ்வொரு தேசமும் ஆண்டவரை விடுதலையோடு கூட சேவிக்கின்ற தேசங்களாக மாற ஆண்டவரை நீர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பல்வேறு நிலைகளிலே மருத்துவத்துறை சார்ந்த நிலைமைகளிலே மேற்கொள்ளப்படுகின்ற எல்லா விதமான முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக.
ஆண்டவரை சிறப்பாக மருத்துவத்துறை மூலமாக ஆண்டவர் இந்த நாட்களில் உமக்கு சேவை செய்கின்றோம். அது மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்காக, இன்னும் நர்சஸ்க்காக, இன்னும் மருத்துவத்துறை சார்ந்த ஒவ்வொரு பணியாளர்களுக்காக இன்னும் ஜெபிக்கின்றோம். உமது பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷ பாதுகாப்பையும் ஆண்டவரை உம்முடைய பராமரிப்பை உமது பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு கட்டளையிட்டு காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. உமது ஆளுகையை உமது பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு நிறைவாக தந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, வேளையிலும் இந்நாளிலும் பல்வேறு நிலைகளிலே தங்களுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், மன்றாட்டுகள் யாவற்றையும் திரு சமூகத்தில் எடுத்து நிற்கின்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்ற சுவாமி. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கின்ற ஒன்றமாக ஆண்டவரே, பல்வேறு நிலைகளிலே விண்ணப்பங்களோடு வேண்டலோடு உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற நமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாரும் உடைய நிறைவான நன்மைகளை, நல்ல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் பரத்திலிருந்து தந்து காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். குடும்பங்களிலே நன்மையான ஈவுகளுக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை நன்மையான ஈவுகளை, நல்ல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் பரத்திலிருந்து தந்து காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஒவ்வொருடைய தேவைகளையும் ஆண்டவர் அதிசயமாக அற்புதமாக சந்தித்து வழி நடத்துகின்ற அனுபவங்களையும் காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. பயப்படாத, திகையாத, நானே உன் தேவன் என்று எங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி வழி நடத்துகின்ற ஆண்டவருடைய உன்னத ஆளுகையும் உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய நல்ல ஆசீர்வாதங்களையும் மது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வின் பாதையை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும் உடைய நாமத்தை தொடர்ந்து மது பிள்ளைகளுடைய வாழ்விலை நீர் மகிமைப்படுத்தும். மீட்பரிசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமாலைகளில் 267வது பாமாலையினை பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் வானோர் கூடி பாடவும் இன்பமாய் என்கின்ற 267வது பாமாலையினை நாம் பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் வானோர் கூடி பாடவும் இன்பமா வாரிலேயோ நாம சங்கீதனம் செய்ய மாந்த யாரு வாரும் ஆனந்தமா கரத்தில் ஏந்துமாறு இயேசுநாத நம்மையும் தாங்குவா. போற்றும் போற்றும் தெய்வகுமாரனை போற்றும் பாதுகாத்து நித்தமும் போஷிப்பா. புண்ணியநாதரை போற்றும் பாவம் போக்க பாரினில் ஜென்மித்தா. பாடுபட்டு பிராணதியாகமும் செய்து வானலோக வாசலை தீரந்தா. மாக்கத்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும் வாழ்க வாழ்க ஜெகத்து ரட்சகா. அருள்நாதா மசணுகாபரஞ்சோதி வல்ல நாதா கருணை நாயகா. புண்ணியநாதரை போற்றும் விண்ணோ மண்ணோ இசைந்து பாடவும். போற்றும் போற்றும் மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வா நித்திய காலமோ. ஏகராஜா மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட ரோமர் 8வது அதிகாரத்தின் 24வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 24. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன. இருந்த வண்ணமாகவே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய நாளினிலும் உம்மை நாங்கள் ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தவும் உமது திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் நித்தியமானவைகளாக, நிலைவரமானவைகளாக, மாறாத தன்மையுடையவைகளாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்நாளினிலும் உமது திருவார்த்தையை நாங்கள் சிந்திப்பதன் வாயிலாக உண்டாகின்ற நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்வின் பாதையில் நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சத்திய ஆவியாகிய தூய ஆவியானவர் உமது திருவார்த்தைகளின் வெளிச்சத்திலே நீர் எங்களை வழிநடத்தவும், ஆண்டவரே, உம்முடைய நற்கிருபைகளை இந்த நாளிலே இச்சிந்தனைகளின் வாயிலாக நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளவும், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வினில் இன்னும் நாங்கள் வளர்ச்சி காணுகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து உமது நிறைவான ஒரு பிரசனத்தால் நீர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். மீட்பரிசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வாழுகின்ற இந்த காலம் பல்வேறு விதமான துன்பங்களும் போராட்டங்கள் அனுபவங்களும் நிறைந்த ஒரு காலமாக அமைந்திருக்கின்றது. இக்காலங்களில் நம்முடைய வாழ்விற்கு தேவையானது எதிர்காலத்தை குறித்த நல் நம்பிக்கை என்பதை இந்த நாளுக்குரிய இத்திருமறை பகுதியானது விளக்குகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இங்கே பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 8வது அதிகாரத்தின் 24வது வசனத்தின் முதற் பகுதியிலே குறிப்பிடுகின்ற போது, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று குறிப்பிடுகின்றதை காண்கின்றோம். நாம் கடவுளின் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கை எத்தகையது என்று சொல்லுகின்ற போது, அந்த நம்பிக்கையானது நாம் கடவுளின் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கை எத்தகையது என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்ற போது, ரோமர் 8வது அதிகாரத்தின் 18வது வசனத்தினில், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த காலங்களில் நாம் அனுபவிக்கின்ற பாடுகள் என்பவைகள் நமது வாழ்வின் நிறைவானவைகள் அல்ல. இப்பாடுகளை கடந்த நல் நம்பிக்கை அல்லது நல் எதிர்நோக்கு என்பது நம்முடைய வாழ்வில் உண்டு என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் வெளிப்படுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். சிறப்பாக இந்த நாட்களிலும் நாம் வாழுகின்ற சூழல் என்று சொல்லுகின்ற போது, இந்த கொடிய கொள்ளை நோயினின்று நாம் எப்போது மீண்டு வருவோம் என்கின்ற நல் எதிர்நோக்கு உடையவர்களாக மக்கள் வாழுகின்ற சூழலை நாம் காண முடிகின்றது. இவைகளிலிருந்து ஒரு புதிய வாழ்வு என்பது, புதிய வாழ்வின் சூழல் என்பது ஏற்படுமா என்பதை மக்கள் பல்வேறு நிலைமைகளிலே ஏங்கி நிற்கின்ற அனுபவத்தை நாம் காண முடிகின்றது. ஆனால் இங்கே ஆண்டவர் மீது விசுவாசம் கொள்ளுகின்ற மக்களுக்கு ஆண்டவருடைய திருவார்த்தை தருகின்ற நம்பிக்கையானது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்கின்ற அளவினில் நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் தர வல்லதாக இருக்கின்றது என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். மேலும் நாம் வாழுகின்ற இந்த உலகினில் பாடுகள் என்பவைகள் பல்வேறு நிலைமைகளிலே நிறைந்திருக்கின்ற சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
நாம் வாழுகின்ற இச்சமகாலத்தினில் கொரோனா வைரஸினால் ஏற்பட்டிருக்கின்ற பாடுகளை மக்கள் பல்வேறு நிலைமைகளிலே சந்திக்கின்றவர்களாக இருந்தாலும் நாம் ஒவ்வொருடைய வாழும் சூழலிலும் பல்வேறு விதமான பாடுகளை நாம் சந்திக்கின்றவர்களாகவே இந்த உலகினில் வாழுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை திருமறை நமக்கு கற்பிக்கின்றதாக இருக்கின்றது. ஆக இந்த பாடுகளிலிருந்து மக்கள் எப்படியாகிலும் தங்களை காத்து கொள்வதற்கு முயற்சிக்கின்றவர்களாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இந்த உலகினில் மனிதர் வாழுகின்ற இந்த உலகினில் மனிதனுடைய பிறப்பு முதல் அவருடைய இறப்பு வரையிலும் பாடுகள் என்பவைகள் தவிர்க்க இயலாதவைகள் என்பதை எல்லாரும் ஒத்துக்கொள்கின்றவர்களாக இருக்கின்றனர். எனினும் இந்த பாடுகளிலிருந்து இந்த பாடுகளை தவிர்த்து வாழ்வதற்கு மக்கள் பல்வேறு நிலைமைகளிலே முற்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதற்கான பல்வேறு விதமான வழிகாட்டுதலை பெறுகின்றவர்களாக மக்கள் வாழுகின்ற சூழலை நாம் காண முடிகின்றது. ஆனால் திருமறையானது மனித வாழ்வினில் உண்டாகுகின்ற பாடுகளையும் அந்த பாடுகளை எவனமாக நாம் சந்திக்க வேண்டும் என்பதையும் நமக்கு கற்பித்து அப்பாடுகளின் வாயிலாக உண்டாகுகின்ற மகிமை நிறைந்த வாழ்வினை நமக்கு வாக்குத்தத்தம் செய்கின்றதாக அமைகின்றதாகவும் இருக்கின்றது. அதுவே இவ்வுலகினில் நம்மை நம்பிக்கை உடையவராக வாழச் செய்கின்றதாக இருக்கின்றது என்பதை இத்திருமறை பகுதியின் வாயிலாக நாம் காண்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக பவுலப்போஸ்தலன் இங்கே குறிப்பிடுகின்ற போது இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த உலகினில் நாம் வாழுகின்ற போது பல்வேறு விதமான பாடுகளின் அனுபவங்களை நாம் சந்திக்கின்றவர்களாக இருக்கின்றோம். பொதுவாக உலகினில் நாம் காணுகின்ற சூழ்நிலைகளில் யார் ஒருவர் பாடுபடுகின்றார் என்று சொல்லுகின்ற போது தீய செயல்களை செய்வோரும் இன்னும் பாவத்திற்கு அடிமையானவர்களும் பாடுகளை சந்திக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று பொதுவாக மக்கள் கருதுகின்றவர்களாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆனால் திருமறை குறிப்பிடுகின்ற போது இந்த உலகினில் பிறக்கின்ற அனைவரும் பாடுகளுக்கு உட்படுகின்றவர்களாகவே இருக்கின்றார்கள் என்பதை திருமறை நமக்கு கற்பிக்கின்றதாக இருக்கின்றது. யோபுவின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தின் 22வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவிருக்கும், அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்றான் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருக்கிறவன் என்று ஆண்டவரால் சான்றுரைக்கப்பட்ட யோபு தன்னுடைய வாழ்வினில் சந்திக்கக்கூடிய துன்பமான சூழல் என்பதை அவர் அனுபவிக்கின்ற போது அவர் தன்னுடைய வாழ்வினிலே படுகின்ற பாடுகளின் மத்தியிலிருந்து குறிப்பிடுகின்ற போது இவ்வுலகினில் மனுஷர் மாம்சத்தில் இருக்கும் அளவும் நோவு என்பது நிறைந்திருக்கும் என்பதையும் ஆத்துமா மனிதர்க்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்றும் இங்கே யோபு குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். சரீர ரீதியான பாடுகளையும் மன ரீதியான வேதனைகளையும் துன்பங்களையும் துக்கங்களையும் நாம் இந்த உலகின் வாழ்வினில் அனுபவிக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை இங்கே யோபு குறிப்பிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. மேலும் யோபு தன்னுடைய வாழ்வினை குறித்து குறிப்பிடுகின்ற போது என்னுடைய சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல கடந்து போயிற்று என்றும் என்னுடைய உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது என்றும் அங்கே யோபு தன்னுடைய வாழ்வினில் பெறுகின்ற துன்ப துயர அனுபவத்தை குறித்து குறிப்பிடுகின்றதையும் நாம் காண முடிகின்றது. ஆக இவ்வண்ணமாக இந்த உலகினில் நாம் வாழுகின்ற போது பல்வேறு விதமான துன்பங்களையும் துயர அனுபவங்களையும் சந்திக்கின்றவர்களாகவே இருக்கின்றோம். ஆக இந்த துன்ப
துயர அனுபவங்களை நாம் மேற்கொள்வதற்கு நாம் நம்பிக்கையுடையவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக அது இங்கே பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுவதைப் போல இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று குறிப்பிடுகின்ற இந்த நல் நம்பிக்கையுடையவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். மேலும் இந்த துன்ப அனுபவத்தை உலகின் மக்கள் தவிர்ப்பதைப் போல கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள் தவிர்க்க நாம் அழைக்கப்படாமல், மாறாக கிறிஸ்துவோடு இணைந்து பாடுபடுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதையும் திருமறை நமக்கு கற்பிக்கின்றதாக இருக்கின்றதை காண்கின்றோம். ஏனெனில் இயேசுவானவர் தன்னை பின்பற்றுவோருக்கு குறிப்பிடுகின்ற போது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். இன்னும் பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற போது, நீயும் நல்ல போர்ச்சேவகனாய் கிறிஸ்துவுக்காக தீங்கு அனுபவி என்று அங்கே தீமோத்தேயுவை கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகின்ற பாடுகளுக்கு பங்காளி ஆவதற்கு அழைக்கின்ற அனுபவத்தை நாம் காண்கின்றோம். இன்னும் 1 பேதுரு 4வது அதிகாரத்தின் 13வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிடுகின்றதையும் நாம் காண்கின்றோம். ஆக இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த உலகினில் மக்கள் பாடுகளை தவிர்ப்பதற்கான பல்வேறு விதமான அணுகுமுறைகளை மேற்கொள்ளுகின்ற போது, திருமறையானது நீதி நிமித்தமாக வருகின்ற பாடுகளை நாம் சந்திக்கவும் அவைகளை சகிக்கவும் நம்மை அழைக்கின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். ஆக திருமறை பகுதி சார்ந்து நாம் சிந்திக்கின்ற போது 3 விதமான நிலைமையினில் பாடுகளிலிருந்து, இக்காலத்து பாடுகளிலிருந்து நல் எதிர்நோக்குடையவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். முதலாவதாக நாம் சிந்திக்கின்ற போது ரோமர் 8வது அதிகாரத்தின் 22வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். சிருஷ்டியானது இங்கே விடுதலைக்காக தவிக்கின்ற அனுபவமுடையதாக இருக்கின்றது என்பதை பவுலப்போஸ்தலன் எடுத்து கூறுகின்றதை நாம் காண முடிகின்றது. நாம் வாழுகின்ற சூழலில் கடவுளின் படைப்பு என்பது பல்வேறு விதமான பாடுகளை சந்திக்கின்றதாக இருக்கின்றது. அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அது ஏங்குகின்றதாக இருக்கின்றது என்பதை திருமறை வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இங்கே பவுலப்போஸ்தலன் சிருஷ்டியானது ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று குறிப்பிடுகின்றார் என்று சொல்லுகின்ற போது, அதற்கான காரணத்தை திருமறை குறிப்பிடுகின்ற போது, மனுக்குலத்தின் பாவத்தினால் சிருஷ்டியானது இவ்வண்ணமான வேதனையை தன்னில் அனுபவிக்கின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார். படைத்தவைகள் எல்லாவற்றையும் அவர் நல்லது நல்லது என்று கண்டார். கடைசியாக மனிதனை தனது சாயலில் படைத்து தான் படைத்தவைகளின் மீது அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் மனிதனோ இறை வார்த்தையை மீறுகின்றவனாகவும் இறை திட்டத்திற்கு மாறாக செயல்படுகின்றவனாக செயலாற்றி பாவம் செய்தவனாக மாறியதின் தொடர்ச்சியாக பூமியானது சாபத்திற்குள்ளாகியது என்பதை திருமறை கற்பிக்கின்றதாக இருக்கின்றது. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, பின்பு அவர் ஆதாமை நோக்கி,
நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய் என்று ஆண்டவர் நல்லது என கண்டவைகளெல்லாம் இங்கே மனிதருடைய பாவத்தின் நிமித்தமாக சாபத்திற்குள்ளதாக மாறுகின்றதை நாம் காண்கின்றோம். இந்நிகழ்வானது ஆதி பெற்றோரோடு நிறைவு பெற்றது என்பதோடு மாத்திரமல்லாமல் இறைமக்களுடைய வாழ்வின் வரலாறு முழுவதும் இறை திட்டத்தை மீறுவதாகவும் கடவுளுடைய படைப்பினை பாழ்கடிப்பதாகவும் அமைந்திருக்கின்றது என்பதையும் திருமறை எடுத்து கூறுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். சிறப்பாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அதை பாழாக்கி விட்டார்கள், பாழாய் கிடக்கிற அது என்னை நோக்கி புலம்புகிறது, தேசமெல்லாம் பாழாயிற்று, ஒருவனும் அதை மனதிலே வைக்கிறதில்லை என்று இறைமக்களின் சுதந்திரத்தை இங்கே பாழ்படுத்திய அனுபவத்தை எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் எடுத்து கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக தேசம் ஆண்டவரை நோக்கி புலம்புகின்றதாக இருக்கின்றது, விடுதலைக்காக ஏங்குகின்றதாக இருக்கின்றதை நாம் இங்கே காண்கின்றோம். இன்றைக்கு நாம் வாழுகின்ற சூழலில் இயற்கை பல்வேறு விதமான அச்சுறுத்தல்களை மனித வாழ்வினில் ஏற்படுத்துகின்றதாக இருக்கின்றது என்பதை அறிந்து பல்வேறு விதமான சுற்றுப்புற சூழல் சார்ந்த ஆர்வலர்களும் அது சார்ந்து இயங்குகின்ற அமைப்புகளையும் நாம் காண முடிகின்றது. புவி வெப்பமயமாதல், இன்னும் திட கழிவுகள் சார்ந்த மேலாண்மைகள், இன்னும் பல்வேறு நிலைமைகளிலே இந்த இயற்கையினை பாதுகாப்பதற்கான பல்வேறு விதமான மனித முயற்சிகள் என்பவைகளெல்லாம் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு உலகத்தினில் நாம் வாழுகின்றவர்களாக இருக்கின்றோம். எப்படியாகிலும் இந்த உலகினை நாம் அழிவினின்று காப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பேராவல் என்பது மனுமக்களுடைய வாழ்விலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டாயிற்று. ஆகவே மரங்களை நடுவதற்காக மக்கள் முயற்சிக்கின்றார்கள். புகை என்பது குறைக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே நாடுகள் எல்லாம் வலியுறுத்துகின்றவைகளாக இருக்கின்றவைகளை எல்லாம் நாம் காண்கின்றோம். ஆக இன்று நாம் வாழுகின்ற சூழலில் பல்வேறு விதமான மனித செயல்பாடுகள் என்பவைகள் இயற்கைக்கு பேரிடரினை ஏற்படுத்துவதாகவும் அதன் மூலமாக அந்த இயற்கை மனுமக்களுடைய வாழ்விற்கு பேரிடர்களை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது என்பதையும் நாம் சந்திக்கின்றவர்களாக அல்லது அனுபவிக்கின்றவர்களாக திகழ்கின்றவர்களாக இருக்கின்றோம். இவைகளெல்லாம் எதை வெளிப்படுத்துகின்றது என்று சொல்லுகின்ற போது, ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கின்ற இந்த இயற்கையானது அல்லது சர்வ சிருஷ்டியானது இங்கே ஒரு விதமான வேதனையை தன்னில் தானே அது அனுபவிக்கின்றதாக இருக்கின்றது என்பதை திருமறை நமக்கு எடுத்து கூறுகின்றதாக இருக்கின்றது. ஆக கிறிஸ்துவின் மீது நாம் கொள்ளுகின்ற இந்த நம்பிக்கையானது இந்த வேதனை நின்று நாம் வாழுகின்ற இந்த உலகத்தினை அல்லது நம்மை சூழ்ந்து நடைபெறுகின்ற நிகழ்வுகளை அது நல் நம்பிக்கையுடைய ஒன்றிற்கு நேராக கொண்டு செல்லுகின்றதாக இருக்கின்றது என்பதை திருமறை நமக்கு எடுத்து கூறுகின்றது. அந்த நம்பிக்கை என்ன என்று சொல்லுகின்ற போது, இந்த சிருஷ்டியானது மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்ற ஒன்றாக அமைகின்றதாக இருக்கின்றது என்று திருமறை நமக்கு கற்பிக்கின்றதாக இருக்கின்றது. ஆகவே பவுலப்போஸ்தலன் இங்கே குறிப்பிடுகின்ற போது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று குறிப்பிடுகின்றார் என்று சொல்லுகின்ற போது,
அழிவுக்குரியவைகளாக அல்லது பல்வேறு நிலைமைகளிலே பாடுகளை சந்திக்கின்ற இந்த சர்வ சிருஷ்டியும் ஆண்டவரால் புதுப்பிக்கப்பட போகின்றதாக இருக்கின்றது என்பதை திருமறை நமக்கு கற்பிக்கின்றதாக இருக்கின்றது. அதனை வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரத்தின் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடனே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார் என்று நாம் காண்கின்றோம். ஆக இந்த உலகம் அனுபவிக்கின்ற பாடுகளிலிருந்து அது விடுதலை பெறும் என்கின்ற நல் நம்பிக்கையை திருமறை நம்முடைய வாழ்விற்கு தருகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக அழிவுக்குரியது நிலைமையிலிருந்து முழு படைப்பும் ஆண்டவரால் புதுப்பிக்கப்படும் என்பதை திருமறை எடுத்து கூறுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். மேலும் அதனை 2 பேதுரு 3வது அதிகாரத்தின் 10 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலே நாம் படிக்கின்ற போது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாக்கப்படும் என்று காத்திருக்கிறோம் என்று இங்கே குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக நாம் வாழுகின்ற இந்த உலகினில் நாம் அனுபவிக்கின்ற பாடுகளுக்கு இணையான பாடினை ஆண்டவரின் படைப்பும் அனுபவிக்கின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆனால் இந்த படைப்பு ஆண்டவரால் புதுப்பிக்கப்பட இருக்கின்றது என்கின்ற நல் நம்பிக்கையை நம்முடைய வாழ்விற்கு ஆண்டவருடைய திருவார்த்தையானது தருகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்ற போது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றார். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது, ரோமர் 8வது அதிகாரத்தின் 23வது வசனத்தினில், அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக முதலாவதாக படைப்பு தன்னில் தவிக்கின்றதாக இருக்கின்றது என்பதை பவுல் அப்போஸ்தலன் இங்கே எடுத்து கூறி, அது புதிய படைப்பாக மாற்றப்படும் என்கின்ற நல் நம்பிக்கையை கொடுக்கின்றார். இரண்டாவதாக இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்ற போது, நாமும் தவிப்படைகின்றவர்களாக இருக்கின்றோம் இந்த உலகினில் வாழுகின்ற போது என்பதை பவுல் அப்போஸ்தலன் எடுத்து கூறுகின்றார். ஆக இந்த தவிப்பினை அவர் குறிப்பிடுகின்ற போது, அது
மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நாம் வாழுகின்ற நிலைமையிலிருந்து கடவுளோடு வாழுகின்ற அனுபவமுடையவர்களாக மாறுவதற்கு நமக்குள்ளதாக ஏற்படுகின்ற தவிப்பு என்று பவுலப்போஸ்தலன் இங்கே குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். அதனை பவுலப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தின் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலே அவர் குறிப்பிடுகின்ற போது, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாயிருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதிநிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம் என்று பவுலப்போஸ்தலன் இங்கே குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த உலகினில் நாம் வாழுகின்ற போது நம்முடைய வாழ்வு என்பது பல்வேறு விதமான உபத்திரவங்களையும் பல்வேறு விதமான பாடுகளையும் அனுபவிக்கின்றதாக இருக்கின்றது என்கின்றதை நாம் அறிகின்றவர்களாக இருக்கின்றோம். எனினும் இந்த பாடுகள் என்பவைகள் நம்முடைய வாழ்வினில் நிரந்தரமானவைகள் அல்ல. இந்த பாடுகள் என்பவைகள் அதிசீக்கிரமாக நம்முடைய வாழ்வினிலிருந்து கடந்து போகின்றதாகவும் நித்தியமான கன மகிமையை நம்முடைய வாழ்விற்கு தருகின்றதாக இருக்கின்றது என்கின்ற நல் நம்பிக்கையும் நம்முடைய வாழ்விற்கு தருகின்றதாக இருக்கின்றது. அதனைத்தான் பவுலப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தின் 17வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகின்ற போது, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த உலகினில் நாம் வாழுகின்ற போது சரீரத்தோடும் இரத்தத்தோடும் வாழுகின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த மாமிசத்தினில் நாம் வாழுகின்ற போது மாமிசத்திற்கும் ஆவிக்குரியும் இடையேயான போராட்ட அனுபவமுடையவர்களாக இந்த உலகினில் வாழுகின்றவர்களாக இருக்கின்றோம். மாமிசமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக செயல்படுகின்றதாக இருக்கின்றதையும் நாம் அறிகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவே தான் பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகின்ற போது, நிர்பந்தமான மனிதன் நான், இந்த பாவ சரீரத்தினின்று யார் என்னை விடுவிக்க கூடும் என்று அவர் ஆண்டவரால் உண்டாகுகின்ற விடுதலைக்காக ஏங்குகின்ற அல்லது தவிக்கின்ற அனுபவத்தையும் திருமறையிலே நாம் அறிய முடிகின்றது. ஆக ஆண்டவரோடு வாழுகின்ற வாழ்வு என்பதுவே நிரந்தரமான வாழ்வாக அமைகின்றதாக இருக்கின்றது. அதற்கு நேராக ஆண்டவர் நம்மை வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார் என்பதை இங்கே திருமறை பகுதியானது இங்கே பவுலப்போஸ்தலன் வெளிப்படுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். மேலும் அதனை 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தின் 47 முதல் 49 வரை உள்ள வசனங்களிலே பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகின்ற போது, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்திற்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்திற்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் என்று பவுலப்போஸ்தலன் இங்கே குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக பவுலப்போஸ்தலன் இங்கே குறிப்பிடுகின்ற இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்கின்ற நல் நம்பிக்கையானது ஆதாமின் சாயலை நாம் களைந்து கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டவர்களாக வாழ்வோம் என்கின்ற நல் எதிர்நோக்கினை நமக்கு தருகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த சரீரத்தினில் நாம் வாழுகின்ற போது நம்மில் ஏற்படுகின்ற தவிப்பு என்பது நல் எதிர்நோக்கினை தருகின்றது. கிறிஸ்துவின் சாயலை தரித்தவர்களாக அவர் இருக்கின்ற வண்ணமாக அவரோடு இருப்போம் என்கின்ற நல் நம்பிக்கையாகும். ஆக இந்த நாளில் நாம் சிந்திக்கின்ற போது நம்மை சூழ ஒரு விதமான தவிப்பு என்பது நடைபெறுகின்றது படைப்பினில். அடுத்ததாக
நம்மில் ஒரு தவிப்பு ஏற்படுகின்றது என்பதை நாம் காண்பதோடு அடுத்ததாக நமக்குள் தவிப்பு என்பதும் தென்படுகின்றதாக இருக்கின்றதை திருமறை நமக்கு எடுத்து கூறுகின்றது. அதனை ரோமர் 8வது அதிகாரத்தின் 26வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். படைப்பின் பெருமூச்சை குறித்து பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றார். மனுமக்களின் பெருமூச்சை குறித்து குறிப்பிடுகின்றார். இப்பொழுது ஆவியானவரின் பெருமூச்சை குறித்து இங்கே குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். நம்மை சூழ நடைபெறுகின்ற பரிதபிப்பு, நம்மில் நடைபெறுகின்ற பரிதபிப்பு, நமக்குள் நடைபெறுகின்ற பரிதபிப்பு என்கின்ற 3 நிலைமைகளில் இந்த பரிதபிப்பினை பவுல் அப்போஸ்தலன் எடுத்து கூறுகின்றார். இங்கே தூய ஆவியானவர் நமக்குள்ளதாக இருந்து நம்முடைய வேதனைகளில் பரிதபிக்கின்றவராக செயல்படுகின்றார் என்பதை பவுல் அப்போஸ்தலன் எடுத்து கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். அதனை ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக பாடுகள் என்பவைகள் நம்மை பெருமூச்சு விட செய்கின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இறைமக்களுடைய வாழ்வினிலிருந்து எழுகின்ற பெருமூச்சுகளுக்கு பதில் கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்பதையும் திருமறை நமக்கு கற்பிக்கின்றதாக இருக்கின்றது. இங்கே தூய ஆவியானவர் இறைமக்களுக்குள்ளதாக இருந்து பெருமூச்சு விடுகின்ற அனுபவத்தை திருமறை நமக்கு எடுத்து கூறுகின்றது. ஆக இந்த பெருமூச்சின் அனுபவம் எத்தகைய நல் நம்பிக்கையை, எதிர்நோக்கின் நம்பிக்கையை, ஆக தூய ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பிப்பதன் வாயிலாக நாம் படுகின்ற இக்காலத்து பாடுகள் நம்மில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லாத நிலைமைக்கு நேராக நம்மை வழிநடத்துகின்றதாக இருக்கின்றது. ஆக தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுவதின் வாயிலாக அவர் நம்மில் நமக்குள் வாழுகின்றவராக திகழ்கின்றார். அதோடு அவர் நமக்குள் செயலாற்றி நமக்காக விண்ணப்பிக்கின்ற ஆவியானவராக அவர் இருக்கின்றார். ஆக அவருடைய விண்ணப்பமானது நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று நாம் அறியாதவர்களாக இருக்கிறபடியினால் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார் என்று திருமறை குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த உலகினில் நாம் வாழுகின்ற போது பல்வேறு நிலைமைகளிலே தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். சரியான தீர்மானத்தை நாம் மேற்கொள்வதற்கு நம்மில் நாமே திராணியற்றவர்களாக செயல்படுகின்ற போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். அதோடு மாத்திரமல்ல, எதிர்காலம் எத்தகையது என்பதை நாம் அறியாதவர்களாக இருக்கின்றோம். Our future is unknown to us, but God knows our future. ஆக நாம் அறிந்திராத நமது எதிர்காலத்தை குறித்த விண்ணப்பங்கள் என்பவைகள் ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு உட்பட்டதாக மாறுகின்ற போது நம்முடைய எதிர்காலமானது நன்மைகள் நிறைந்ததாக மாறுகின்றதாக இருக்கின்றது. அதற்கு நேராக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். கடவுளிடத்தில் நாம் கேட்கின்ற விண்ணப்பங்கள் எத்தகைய நன்மையை நம்முடைய வாழ்விற்கு தரும் என்பதை நாம் அறியாதவர்களாக இருக்கின்றபடியினால் இறை சித்தம் என்பது நம்மில் நிறைவேறுவதற்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கு நேராக தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றதையும் நாம் காண்கின்றோம்.
அதோடு மாத்திரமல்ல, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பிக்கின்ற ஆவியானவருடைய செயல்பாடு நமக்குள்ளதாக நடைபெறுவதின் வாயிலாக நாம் நம்மையே சார்ந்து வாழுகின்றவர்களாக அல்லாமல் ஆண்டவரையே முழுவதும் நமது வாழ்வின் சார்பு நிலை கொண்டு வாழுகின்றவர்களாக மாறுவதற்கு நம்மை வழிநடத்துகின்றதாக இருக்கின்றதையும் காண்கின்றோம். அது நம்முடைய வாழ்வினில் நித்திய கன மகிமையை கொண்டு வருகின்றதாக இருக்கின்றது என்பதையும் நாம் அறிய முடிகின்றது. ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவியானவரின் வழிநடத்தலுக்கு உட்பட்டவர்களாக நாம் வாழுகின்ற போது, பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 8வது அதிகாரத்தின் 28வது வசனத்திலே குறிப்பிடுகின்ற போது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்கின்ற தெளிவான புரிதலுடையவர்களாக உலகினில் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார் என்பதையும் நாம் காண்கின்றோம். நமது வாழ்வின் சூழலில் எவைகள் நிகழ்ந்தேறினாலும் அவைகளெல்லாம் நன்மைக்கு ஏதுவானதாக மாறுகின்றதாக இருக்கின்ற நல் நம்பிக்கையை ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கு தருகின்றவராக இருக்கின்றார். ஆக இந்நாளினிலும் ஆண்டவருடைய தூய சமூகத்திலே இறை வார்த்தைகளை நாம் சிந்திக்கின்ற போது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்கின்ற நல் நம்பிக்கையின் எதிர்நோக்குடையவர்களாக இவ்வுலகினில் வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென். நாம் அனைவரும் கீர்த்தனைகளில் 84வது கீர்த்தனையினை பாடுவோம். இயேசு நசரேயின் அதிபதியே, பாவ நரற்பிணை என வரும் இயேசு நசரேயின் அதிபதியே என்கின்ற 84வது கீர்த்தனையினை நாம் பாடுவோம். இயேசு நசரேயின் அதிபதியே, பாவ நரற்பிணை என வரும் இயேசு நசரேயின் அதிபதியே, தேசுர பரதல வாச பிரகாசனை ஜீவனே அமர பாவனே மகத்துவ இயேசு நசரேயின் அதிபதியே, இந்த உலகு சுவை தந்து போராடுது, எனதுடலும் அது ஓடிசைந்து சீராடுது, தந்திர அலகை சுழனிந்து வாடுது, சாமி பாவியக நோயினில் வாடுது, இயேசு நசரேயின் அதிபதியே, நின் சுயபல நல்லால் என் பலன் ஏது, நினைவு செயல் வசனம் முழுதும் பொல்லாது, தஞ்சமுனை அடைந்தேன் தவற விடாது, தாங்கியாள் கருணை ஓங்கிய போதும் இயேசு நசரேயின் அதிபதியே, கிருபையுடன் என் இருதயம் தனில் வாரும், கேடு பாடுகள் யாவையும் தீரும், பொறுமை நம்பிக்கை அன்பு போதவே தாரும், பொன்னிலோகமதில் என்னையும் சேரும், இயேசு நசரேயின் அதிபதியே, பாவ நரற்பிணை என வரும் இயேசு நசரேயின் அதிபதியே. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம்.
மாட்சிமை பொருந்திய நல்ல ஆண்டவரே, இந்நாளில் உம்முடைய தூய சமூகத்தினராக நாங்கள் எங்களை ஒருமுகப்படுத்தி உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை, நாங்கள் வாழுகின்ற இக்கால சூழ்நிலைகளில் பல்வேறு விதமான பாடுகளையும் வேதனைகளையும் துன்ப நிறைந்த அனுபவங்களையும் எங்களுடைய வாழ்வினில் நாங்கள் சந்திக்கின்ற போது உமது திருவார்த்தைகள் எங்களுடைய வாழ்வின் எதிர்காலத்திற்கான நல் நம்பிக்கை உடையவர்களாக வாழ எங்களை வழிநடத்துகின்றதாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்கின்ற நல் நம்பிக்கையை உடையவர்களாக இந்த உலகினை நாங்கள் வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, முழு படைப்பும் புதிதாக்கப்படும் என்கின்ற நல் நம்பிக்கையை ஆண்டவர் எங்களுடைய வாழ்வுக்கு தந்திருக்கின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுகின்ற போராட்டம் அனுபவமுடையவர்களாக வாழுகின்ற அனுபவத்திலிருந்து உம்மால் விடுதலையாக்கப்பட்டவர்களாக நீர் இருக்கின்ற வண்ணமாகவே இருப்போம் என்கின்ற நல் நம்பிக்கை உடையவர்களாக இவ்வுலகினில் ஆண்டவரே உம்மை சார்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களை வழிநடத்துகின்றவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மண்ணானவனுடைய சாயலை நாங்கள் அணிந்திருப்பதைப் போல விண்ணிற்குரியவரின் சாயலையும் அணிந்து கொள்வோம் என்கின்ற நல் நம்பிக்கையின் எதிர்நோக்குடையவர்களாக ஆண்டவரை நாங்கள் வாழ்வதற்கு நீ உதவி செய்கின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்குள்ளதாக வாழுகின்ற தூய ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு தவிப்புகளோடு எங்களுக்குள்ளதாக இருந்து விண்ணப்பித்து உம்முடைய திருவுள சித்தத்தை எங்களுடைய வாழ்விலே நிறைவேற்றுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கின்ற அனுபவங்களுக்கு நேராக ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்துகின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆகவே சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கின்றது என்கின்ற நல் நம்பிக்கையுடையவர்களாக இந்த உலகினில் வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை காத்து வழிநடத்துகின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. அந்த நல் நம்பிக்கையின் எதிர்நோக்குடையவர்களாக ஆண்டவரே இந்த உலகினில் நாங்கள் வாழ நீதி நிமித்தமாக வருகின்ற துன்பங்களையும் பாடுகளையும் உம்மை சார்ந்து சகிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை தொடர்ந்து நீர் காத்து வழிநடத்தியற வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. உமது நிறைவான ஆளுகையும் உம்முடைய நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் உமது மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டு தெய்வீக பாதையினில் உமது பிள்ளைகளை தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தியற வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. தொடர்ந்து எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரங்களை கொடுக்கின்றோம். ஆசீர்வதியும் காத்து வழி நடத்தும். துதிகரமும் உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பரிசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய திருவுறவும் இன்னும் இன்று சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைவரமாக தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தாவே இப்போதும்மை தொழுதோ ஓர்மித்தெழுந்து கீதம் பாடுவோம். வீடேகு முன்னும் பாதம் பணிந்தே ஆசீர்வாதம்